ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ல வரும். 1000ல் ஒருவன் இந்த படம் ஜனவரி 14, 2010 டைரக்டர் செல்வராகவன் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, ரீமா சின், ஆண்ட்ரியா, பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடிச்ச நம்ம கார்த்தியோட பருத்திவீரன் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுனால இந்த படமும் பெரிய எதிர்பார்ப்புல வந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சதா கேட்டா இல்லைங்க. அந்த டைம்ல இந்த படம் சுமாராக தான் ஓடிச்சு. பட் இப்போ இந்த படம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி அவர்களுக்கு இந்த படம் 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. நான் மகான் அல்ல இந்த படம் 20 ஆகஸ்ட் 2010 டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, காஜல் அகர்வால், சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி அவர்கள் இந்த படத்துல ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல அப்பா பையன் சென்டிமெண்ட் ரொம்பவும் ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. பையா இந்த படம் 2 ஏப்ரல் 2010 டைரக்டர் லிங்குசாமி டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, தமன்னா நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் லிங்குசாமி கடைசி அடுத்த பீமா படம் அவருக்கு சரியா போகாததுனால அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்பட்டுச்சுங்க. அதே மாதிரி நம்ம கார்த்தி அவர்களுக்கும் 1000ல் ஒருவன் சரியா போகாததுனால அவருக்கும் பெரிய கம்பேக் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி 2 பேருக்குமே இந்த படம் பெரிய கம்பேக் படமா இருந்துச்சுங்க. இந்த பையா படத்தை டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. கொம்பன் இந்த படம் 2 ஏப்ரல் 2015 டைரக்டர் முத்தையா டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, லட்சுமி மேனன், ராஜ்கிரண் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் முத்தையா அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. நம்ம கார்த்தி அவர்களும் ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்து கதையில நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. கடைக்குட்டி சிங்கம் இந்த படம் 13 ஜூலை 2018 டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, சத்யராஜ், சாயிஷா, சூரி நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதையை எழுதிருப்பாரு டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாம தம்பி அக்காங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்றதை அருமையா காமிச்சிருப்பாரு. எல்லாருமே கண் கலங்கி ஃபீல் பண்ற அளவுக்கு எமோஷனலான கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாரு படத்தை. இந்த கடைக்குட்டி சிங்கம் படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. மெட்ராஸ் இந்த படம் 26 செப்டம்பர் 2014 டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, கலையரசன், கேத்ரின் தெரேசா நடிச்சிருப்பாங்க. இந்த மெட்ராஸ் படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு ஒரு கம்பேக் படமாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சகுனி, அலெக்ஸ் பாண்டியன், அழகுராஜான்ற படம் 3 படமே சரியா போகாததுனால அதனாலேயே இந்த மெட்ராஸ் படம் அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் படத்துல நம்ம கார்த்தியை தவிர எல்லாருமே நியூ ஃபேஸா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு செவரை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த மெட்ராஸ் படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. தீரன் அதிகாரம் 1 இந்த படம் 17 நவம்பர் 2017 டைரக்டர் எச் வினோத் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, ராகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. 1995 இருந்து 2006 வரைக்கும் நேஷனல் ஹைவேஸ்ல ராபரி பண்ணிட்டு இருந்த குரூப் ஆஃப் லாரி டிரைவர்ஸை நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இந்த ராபரி பண்ற கேங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த கதையை நம்ம எச் வினோத் அவர்கள் படமா எடுத்திருப்பாரு. இந்த படமும் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. சிறுத்தை இந்த படம் 14 ஜனவரி 2011 டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, தமன்னா, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தெலுங்குல எஸ் ராஜமௌலி டைரக்ட் பண்ணி நம்ம ரவிதேஜா நடிச்ச விக்ரமடு படத்தோட அபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். இந்த படத்துல நம்ம கார்த்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த சிறுத்தை படமும் நம்ம கார்த்தி அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. கைதி இந்த படம் 25 அக்டோபர் 2019 டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, நரேன், அர்ஜுன் தாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு தரமான ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த கைதி படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் கரியரையே மாத்திருச்சுன்னு சொல்லலாங்க. இந்த கைதி படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு ஒரு தரமான படமா இருந்தது மட்டும் இல்லாம 100 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. பருத்திவீரன் இந்த படம் 23 பிப்ரவரி 2007 டைரக்டர் அமீர் டைரக்ட் பண்ணி நம்ம கார்த்தி, பிரியாமணி, சரவணன் நடிச்சிருப்பாங்க. இந்த பருத்திவீரன் திரைப்படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு முதல் படம். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலேயே முதல் படமே ஒருத்தருக்கு 300 நாளைக்கு மேல ஓடி புது சாதனையை படைச்சது. இந்த பருத்திவீரன் திரைப்படம் நம்ம கார்த்தி அவர்களுக்கு ஒரு கரியர் பெஸ்ட் படமாவே இருக்குங்க. இது வரைக்கும் இந்த பருத்திவீரன் திரைப்படம் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள கார்த்திக் நடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.